அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தற்போது இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்ஆர்எச் களஞ்சியம் ஆப் வழியாக வந்து உங்களுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறது வந்து எப்படி பார்க்கலாங்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து cps.tn.gov.inல வந்து அந்த வெப்சைட் மூலிமா தான் வந்து நம்ம போய் என்ன பண்ணுவோன்னா நம்மளுடைய சிபிஎஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி அதில் தான் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம வெப்சைட் வழியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை எளிமைப்படுத்தி நம்மளுக்கு களஞ்சியம் ஆப் வழியாக வந்து பார்த்தோன்னா எளிமையாக நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு வந்து மொபைலில் வந்து பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு களஞ்சியம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பாரில் டைப் பண்ணாவே உங்களுக்கு வந்து காட்டு களஞ்சியம். இந்த காங்கிற ஒரு வேர்டு வந்து உங்களுக்கு ஐக்கான் வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கான வந்து பார்த்தோன்னா பின் நம்பர் கேக்கு செட் பண்ண சொல்லி, நீங்கள் புதுசாக வந்து பின் நம்பர் செட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அதை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி வந்து சரி சப்போஸ் பின் நம்பர் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் மறந்துருச்சுன்னா நீங்கள் ஃபர்காட் பின் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா பின் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய புதிய அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோன்னா வைங்க டார்க் மோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ மைனஸ்னால் உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் சிறுசு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ்னால் லெட்டர்ஸ் பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னு சென்ட்ரு ஏ கொடுத்திங்கன்னா நீங்கள் நார்மல். நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து அப்டேட் வந்து நிறைய புதுசு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளேயும் வந்து பார்த்தோன்னா ஆப் வந்து நிறைய ஐக்கான் வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணியாச்சு. சில ஐக்கான் வந்து பார்த்தோன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ பின் கொடுத்து லாகின் பண்ணலாம். இப்போ பின் கொடுத்து லாகின் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்துங்க பிஎஃப் அண்டு சிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே சிபிஎஸ் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கான வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, எம்ப்ளாயியோட இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது, அதேமாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட்டு உங்களோட சிபிஎஸ் அமௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட்டு அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மார்ச் 31 வந்து பார்த்தோன்னா 2024 வரைக்கும் என்ன அப்டேட் ஆகிருக்கோ என்ன அமௌண்ட் இருக்கோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நன்றி. இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.